₹10,00,000 மேல இன்வெஸ்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் வந்து ஆல்ரெடி இந்த கேட்டரிங் இதெல்லாம் படிச்சுட்டு சென்னையில ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணவர். அவருக்கு அதுதான் பேஷனா சொல்லிட்டு இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கு இடையில ஃபார்மிங் அவங்க எஸ்டேட் ஏலக்கா எஸ்டேட் வச்சிருக்காங்க. அதுல போயிட்டதுனால இந்த பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அப்படி இருந்தும் அந்த 22ல ஆரம்பிச்சது ஒரு 3 மந்த் வரைக்கும் அது கரெக்டா கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய லாஸ். அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை விட டபுள் மடங்கு லாஸ் ஆயிடுச்சு. அதுல என்ன காரணம்னா அவரு அந்த டீமை ஹேண்டில் பண்ண தெரியல. அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ். இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம கல்ச்சர்ல இருக்கும். ஸோ மக்களை வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கூட எப்படி அவங்கள பண்ண வைக்கணும் அப்படி இல்லாம இவரே வந்து என்கிட்ட சொல்லுவாரு, நானே எல்லா வேலையும் பாக்குறேன், 3 மணி ஆயிடுது, காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறாரு, நைட்டு 11 மணி 12 மணி வரையும் ஆயிடுது, 2 மணி நேரம் தான் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாசம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கல்ச்சர் ஒரு 3 கல்ச்சர். அதே போல என்ன சொன்னாருன்னா எல்லாமே நானே பார்த்துப்பேன், அதையே பெருமையாவே சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், இந்த ஒர்க் டெலிகேட் பண்ணி கொடுக்குறது, அவங்க பண்றாங்கன்னா அவங்கள பண்ண விட்டுட்டு பாக்குறது, அப்படி இல்லாம இவரே போய் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த 3 மாசத்துல அந்த ரெஸ்டாரண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு அந்த பிசினஸ்க்காக படிக்கணும் அப்படின்ற விஷயமே தெரியல, பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப நம்ம எம்எம்ஜி கல்ச்சர்ல ஒவ்வொரு இடத்துலயுமே வரும், நம்ம எங்கேயுமே வந்து பிளேம் பண்ண மாட்டோம், 100% நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஸோ அந்த பிசினஸ் சக்சஸா கொண்டு போயிருந்திருக்கலாம். படிக்கணும் அப்படின்ற விஷயமும் தெரியாம இன்னமும் அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த எஸ்டேட்ல அந்த பழைய ஃபார்முக்கு போயிட்டாரு. அவருக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பண்ண முடியல. ஸோ இது பார்க்கும்போது இந்த கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த பிசினஸை கண்டினியூ பண்ணிருக்கலாம். நம்ம படிக்கணும் அப்படின்ற விஷயமும் தெரியாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம எம்எம்ஜி கல்ச்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணில் இப்ப பாக்குறத தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். நம்ம கல்ச்சர் ரெகுலரா படிச்சுட்டு வரோம். இப்போ கோபிலாம் கல்ச்சர் புக்கோட தான் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அவங்க மற்றவங்க வெளியில பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்க தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம். எஸ் கோபி, நீங்க ஷேர் பண்ணுங்க. எங்க ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் விமான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு மாலு. அது பெரிய அளவு நல்லா டெவலப் ஆச்சு. அதை பார்த்துட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஷாப் அதே மாதிரி ஒரு மால் ஓப்பன் பண்ணாங்க. அதுல எவ்வளவு ஓடுதோ அதை விட ஒரு கொஞ்சம் லைட்டா தான் ஓடிட்டு இருந்தது. இதை பார்த்து திரும்ப பக்கத்துல இன்னொருத்தர் ஒரு மால் ஓப்பன் பண்ணாங்க. அது ஒரு 8-9 மாசம் இருந்தது, அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல சேலே நடக்கல. இதுல வந்து அவங்க சம்திங் ஒரு இனிஷியல் ஃபேஸ்ல அவங்க ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பா ஒருவேளை சக்சஸ் ஆயிருந்திருக்கலாம். என்னவோ அடுத்தும் பண்றாங்கிறத பார்த்துட்டு அதை எப்படி மேனேஜ் பண்றது அந்த விஷயங்கள்லாம் தெரியாம லாஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தரும் இங்க தான் போறவில்லை, அதே மாதிரி ரீசெண்டா ஆரம்பிச்சாங்க, ஒரு 6 மாசம் கூட திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு மால் ஒன்று. இந்த விஷயங்கள் பார்த்தோம் சார். எஸ், ஸோ எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணலாம். நான் ஷேர் பண்ணலாம். சரி, பெரிய கார்பரேட் கம்பெனி கோயில்பட்டி தான், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவரை சக்சஸ்ல எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாரு ரொம்ப வருஷமா. இந்த வருஷமா இப்போ ஆந்திராவில் ஒரு பெரிய யூனிட் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதில் சக்சஸ் ஆகி அது ஃபெயிலியர், மறுபடியும் ஃபயரிங் ஆகி ஃபெயிலியர் ஆச்சு. அவர் திடீர்னு டெத் ஆகிட்டார். இவர் வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம், அடுத்த லெவலில் வந்து மாற்ற சொல்லுவார், நெக்ஸ்ட் லீடரை உருவாக்க வேண்டியது. இந்த உருவாக்கினுடைய விளைவு என்னாச்சுன்னா அந்த ஃபேக்டரி மூடியாச்சு. அப்புறம் இவங்க அந்த கோயில்பட்டி அந்த இடத்துல இருந்து அவங்க நிறைய யூனிட் சப் யூனிட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னது அவங்க பொண்ணு வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் தான் பார்த்துக்கிட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்க, அவங்களால பார்க்க முடியாதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் அதை நம்பி இருந்திருப்பாங்க, நிறைய பேருடைய லைஃப் வந்து எஸ், இந்த மாதிரி நம்ம படிக்கிற ஒவ்வொரு கல்ச்சர்ல இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம வெளியில பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி தெரியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. எஸ் சுப்ராஜ், நீங்க ஷேர் பண்ணலாம். சார், இப்போ நம்ம ஏரியால ஒரு மளிகை கடை, அவங்க கடை முன்னாடி கடை வச்சிருக்காங்க, கடை வச்சு ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இடையில வந்துட்டு அவங்க போட்டியா கடை தொடங்கணும்னு சொல்லி போட்டு எல்லா பொருளும் ₹1-2 கம்மியாக கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமரை வர வச்சுட்டு திருப்பி கொஞ்ச நாள்ல நிறைய லாஸ் ஆகி போச்சு. லாஸ் ஆகிட்டு திருப்பி ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் கடை ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தோட திருப்பூர் போயிட்டாங்க. எல்லாம் நிறைய லாஸ் ஆகி போச்சு. அந்த விஷயத்த நீங்க பாக்குறேன். தேங்க்யூ. எஸ், அந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறாங்க. கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படின்றது இல்லாம நம்ம எம்எம்ஜி கல்ச்சர்ல 43ல வரும் பர்சிஸ்டன்சி. அந்த கேப் இருந்தாலும் நம்ம என்ன நோக்கத்துக்காக இது பண்ணமோ அதை கடைசி வரைக்கும் அடையிற வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால பிசினஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. எஸ் ஷாமலாமா, நீங்க ஷேர் பண்ணலாம். சார், இங்கே வந்து ஒரு வெஜிடபிள் ஷாப் வந்து நல்ல பெரிய அளவில் ஓடிட்டு இருந்தது. அவங்க வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அந்த ஓப்பன் பண்ணி 3 மந்த்ஸ் கூட அது ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஷாப்பை. என்னன்னு பார்த்தா கஸ்டமர் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. பொறுமையாக வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணோம்னா கஸ்டமர் வர வைக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண அந்த கல்ச்சர் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க சீக்கிரமாகவே அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி 2-3 கடை வந்து காய்கறி கடை ஓப்பன் பண்ணி 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லேயே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த மாதிரி பிசினஸ்க்காக படிக்கணும், அந்த நம்ம நாலேஜ் சேல்ஸ் திறமையில இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாதனால பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுறது, க்ளோஸ் பண்ணிட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்றது, இது எல்லாமே நம்ம எம்எம்ஜி கல்ச்சர்ல இருக்கு. இந்த கல்ச்சர்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
ஸோ அதுல இருந்தாவது அவங்க வந்து தன்னைத்தானே ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ நம்ம கல்ச்சர்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் நம்ம கல்ச்சர் புக் வச்சிருக்கோம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கல்ச்சரை நம்ம ரீட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். என்னைக்கோ பண்ண நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அது நமக்கு அலை மாதிரி வந்து நமக்குள்ள வாழ்க்கையில அடிச்சுட்டே இருக்கும். என்னைக்கோ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் அதை வந்து அனுபவிப்பாங்க. என்னைக்கோ பண்ண அந்த நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு இந்த டீட்டெயிலா அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த அலைகள் எங்கேயோ ஒரு கல்லை தூக்கி போட்டா கடைசி வரைக்கும் அந்த அலை வந்துட்டே இருக்கும். அந்த அலையை பார்த்து ரசிப்பாங்க. செஞ்சது ஒரு தடவை, ஆனா நுணுக்கங்கள் அவங்களுக்கு வந்து சேர நல்ல விஷயங்கள் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. எஸ், இந்த கல்ச்சர் பாயிண்ட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஷேர் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எம்எம்ஜிக்குள்ள வந்ததையே நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து 2019 வந்து சார் வந்து ஒரு மீட்டிங்ல பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அது இடையில கேப் இல்லாம அந்த நெட் மார்க்கெட்டிங் பண்ணாம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தோம். திரும்பவும் எம்எம்ஜி கிடைச்சதே வந்து நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இந்த கல்ச்சர் நான் பார்க்கும்போது சரி நம்ம ஏதோ முன்னாடி பண்ண நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து திரும்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மற்றவங்களும் ஷேர் பண்ணலாம். மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு யூடியூப்ல எவ்வளவோ சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்படி இருந்தும் கூட ஒரு டைம் வந்து நம்ம சாரோட வீடியோ பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் பெருசாக அந்த வீடியோ எடுத்துக்கல. பாயிண்ட் நல்லா சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு அதோட நான் போயிட்டேன். அன்னைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இது மோட்டிவேஷன் வீடியோ போடுவாங்களாட்டுக்கு, இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் அடுத்தடுத்து போக போக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வர ஆரம்பிச்சு அது மூலயமா தான் நான் உள்ள எம்எம்ஜியில் கனெக்ட் ஆனேன். எம்எம்ஜியில் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் அன்னைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு உள்ள கனெக்ட் ஆகிருக்கிறது கோச். எஸ், கிரேட். ரேவதி, நீங்க ஷேர் பண்ணலாம். சார், நான் என்ன நல்ல விஷயம் பண்ணேன் அப்படின்றத எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் டைம்ல ஃபர்ஸ்ட் சாரோட வீடியோ பார்க்கும்போது அந்த மதன் கௌரி சாருக்கு ரிப்பீட் ஆடியோ வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ பதில் சொல்ற மாதிரி அதுல வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுடாமா உன்னை நீ யாருனுக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து நான் வந்து கமெண்ட் பண்றதே கிடையாது. எந்த ஒரு வீடியோக்கும் கமெண்ட் பண்றது இல்லை. ஓ, கமெண்ட் யாராவது பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். யாரோட வீடியோக்கும் நான் கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இடையில அதுக்கப்புறம் நான் சாரோட வீடியோஸ் பார்க்கணும்னா பயம். ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே திட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ இப்ப கூட பேசுறப்போ நமக்கு சில வார்த்தைகள் இதா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனாலவே நான் பார்க்கவே இல்லை. அது 2 years நான் வந்து மிஸ் பண்ணது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு வீடியோ மட்டும் நான் வச்சிருப்பேன். நீங்க 10 நாள் லீவ் போட்டீங்கன்னா உங்க டீம் வந்துட்டு ஸோ 1 மாசம் லீவ் போடும். 2 நாள் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க டீம் வந்துட்டு 2 மணி நேரம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ யாரோ கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை மட்டும் நான் வச்சுட்டு டீம் மட்டும் அனுப்புவேன். அந்த வேர்டை திரும்பி திரும்பி நான் கேட்க ஸோ இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து திரும்ப சாரோட சேனல்ஸ்ல வீடியோஸ் எல்லாமே திரும்ப திரும்ப பார்த்தேன். அப்பதான் என்னோட டீம்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட இந்த லைவ்ல மீட்டிங்ல இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்க பேரெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், இன்கம் ப்ரூஃப் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் எம்எம்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாங்க. சோ இப்போ நான் எம்எம்சில கனெக்ட் ஆயிருக்கேன். சோ எந்த ஒரு விஷயமும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமோ அது தன்னால நம்ம கிட்ட வரும். நம்ம தேடினா மட்டும்தான் வரும் அப்படின்றது சோ எல்லாருக்குமே தெரியும். அது அடிக்கடி சாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் எப்பவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அது என்னை இங்க எம்எம்சில கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்றது இந்த வேர்ட் படிக்கிறப்ப எனக்கு ரீகால் ஆச்சு சார். தேங்க்யூ. எஸ், கிரேட். எஸ், புவனேஸ்வரி, நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது சார், நான் இந்த நெட்வொர்க் உள்ள வந்ததே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். ஏன்னா சின்னதா ஏதோ ஒரு தேடல் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. நெட்வொர்க்கே பார்த்துட்டு நிறைய டைம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன இப்படி ஒரு வேலையா, இப்படி எல்லாம் செஞ்சு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல சரி சும்மா இது என்னன்னு தான் பாப்போமே, ட்ரைனிங் எல்லாம் ஃப்ரீன்னு சொல்றாங்க, சும்மாவாவது பாக்கலாமே அப்படின்னு நினைச்சுதான் நான் நெட்வொர்க்குள்ள வந்தேன். நெட்வொர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அது நாளடைவுல சின்னதா ஆரம்பிச்சது. சரி, ஓகே, அப்பப்போ ஒரு வீடியோ, அப்பப்போ ஒரு சர்ச், அந்த மாதிரி ஆரம்பிச்சது இன்னைக்கு லைஃபையே காப்பாத்த போகுது. அது மூலியமா இப்போ எம்எம்ஜிக்குள்ள வந்தப்ப இன்னும் அது என்ன சொல்றாரு, அவ்வளவுதான்ப்பா நம்ம லைஃப் செட்டில்டு, லைஃபை நம்ம இதுக்கப்புறம் நல்ல சூப்பரா கொண்டு போக போறோங்கிற ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு ரிலாக்ஸ், அதெல்லாமே கிடைச்சிருக்கு. நெட்வொர்க்ல வந்தது இந்த சின்னதா எடுத்த ஒரு முயற்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைஃபே சேவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அன்னைக்கு நான் சும்மா போய் பார்க்கலாம்னு சொல்லி நெட்வொர்க்ல வந்ததுதான். ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறேங்கிறாங்க, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு லைஃப் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு போகுது. இன்னொன்னா கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. டைமை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணல, நல்லபடியா நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். தினம் ஏதாவது ஒரு தேடலோட அடுத்து என்ன இன்னும் நம்ம நல்லா பண்ண போறோம், நல்லா நம்ம வந்து இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றோம் அப்படிங்கும் போது
அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சார். எஸ். ஸோ இதே போல நம்ம இன்னும் நிறைய கல்ச்சர் பார்க்க போறோம். ஒரு கல்ச்சருக்கே வந்து உள்ள தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். எஸ், ஷாமலமா ஷேர் பண்ணலாம். நம்ம எல்லாருமே பேசலாம், ஷார்ட்டா ஷேர் பண்ணலாம். சார் இது சாரோட வீடியோலாம் நான் ஒரு வருஷத்துக்கு மேல பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இங்க வந்து ஜாயின் பண்ணல. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 9th ஒன்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எம்எம்ஜில வந்து ஜாயின் பண்ணி கோர்ஸ் படிக்கலான்ட்டு இது பண்ணேன். ஆனா கன்சிஸ்டன்டா எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் பண்ணுவேன், விட்டுருவேன். இப்படியே இருந்தேன். ஒழுங்கா ஒண்ணு பண்றேன்னா நான் 9th ஒன்ல ரெகுலரா அட்டென்ட் பண்றது, இப்போ எம்எம்ஜில ஜாயின் பண்ணி படிக்கிறது, இதுதான் இப்போ புதுசா நான் பண்ணிருக்கேன் சார். அந்த கல்ச்சர் வந்து இப்ப கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ. எஸ். ஸோ இதே போல ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் கல்ச்சர் புக் வாங்கினோன்னே படிச்சது ஃபர்ஸ்ட் கல்ச்சர். அந்த ஃபர்ஸ்ட் கல்ச்சர் மட்டும் ஒரு 2 நாள் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து நம்மளோட அவங்க கனெக்ட் ஆகலைன்னா அவங்கள விட்டு அவாய்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பண்ணியிருந்தேன். க்ளோஸ் ரிலேஷன்ல கூட அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது படிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி, ஸோ அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்றதை நம்ம படிச்சுக்க முடியும்னு சொல்லி அதுல இருக்கும். அவங்களோட மைண்ட் செட் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்ச்சர் மட்டும் எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கூட நான் சரியா பேசாதவங்க கூட நான் திரும்ப கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு எனக்கு அந்த கல்ச்சர் படிச்சதுக்கு அப்புறம். அது பெரிய கல்ச்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ஒரு 3 பேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் புக் அப்புறம் ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சது எனக்கு வந்து அது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணுச்சு. எஸ் கலைவாணி, நீங்க ஷேர் பண்ணலாம். சாரோட வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறமா சரி அப்படின்னு ஸ்வேதா பிரியா மேம் கூப்பிட்டு பேசினதும் ஜாயின் பண்ணிச்சு சூப்பரா. இப்போ என்னன்னா சாரோட இதுல கலந்துக்கிட்ட பிறகு இந்த மீட்டிங் நேத்து கூட பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஒரு வேர்ட்ஸ் நேத்து என்ன ஏமாத்துறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இனிமேல் வந்து கவனமா இருப்போம்ல ரொம்ப அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு ஒரு கடல்ல முத்தெடுக்கு எவ்வளவு ஒரு ஆழமான விஷயமோ அவ்வளவு ஒரு ஆழமான விஷயம். ஒரு வார்த்தையில வந்து அவ்வளவு விஷயம் கத்துருக்கோம். இதுல இருந்து நிறைய சேஞ்சஸ் நேத்து என்கிட்ட என் கூட உள்ள டீம் எல்லாம் வெளியே கூட இல்லைன்னாலும் அவங்களை எப்படி பார்க்கணும், ஐயோ அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப இதா இருக்கு. நம்ம பார்க்க விதமே வேற மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறத உண்மையிலே எங்களுக்கு வந்து எம்எம்ஜி என்ன பொறுத்தவரை எனக்கு கிடைச்ச வரம் சார். எம்எம்ஜில உள்ளவங்க வந்து அடுத்தவங்கள மாத்தணும், திருத்தணும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. யாருக்காவது என்னைய மாத்தணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கண்டவங்களெல்லாம் வந்தவங்களெல்லாம் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு இறங்கக்கூடாது. இது கோமாளித்தனம். யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மாத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அல்லது யார் யார் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அப்படியே ரசிச்சு அவங்க கூட நம்மளும் வாழ்வோம். யாரையும் மாத்த நினைக்க மாட்டோம். நம்மளுக்கு அவங்களால இந்த கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ, எப்பெல்லாம் யாரும் ஹெல்ப் கேட்டாங்களோ, எங்கேயாவது நம்ம உதவ முடியுமா, அதை ரொம்ப ஆசையா பாசமா அவங்கள ஹர்ட் பண்ணாத ஈகோவா இல்லாத மாதிரி இப்படி எல்லாம் இருந்தாலும் செய்யலாம். நான் அப்படியெல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன், அப்படி செய்வீங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் வேலை சஜஷன் கொடுக்கிறது எம்எம்ஜிஎன்ஸ் பண்ணுவாங்க. எஸ், இந்த கல்ச்சர்ல இருந்து என்னலாம் ஷேர் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ். அலோவ் பண்ணணும். அதாவது நம்ம வந்து டெவலப் பண்ணணும்னு அவங்க அலோவ் பண்ணணும். அவங்க அலோவ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்க டெவலப் பண்ண முடியும். அவங்க அலோவ் பண்ணாத வரைக்கும் நம்ம அவங்க இந்த இடத்துல போகக்கூடாது. மாசத்துல ஃபர்ஸ்ட் வந்து தாண்டக்கூடாது. இந்த விஷயம் நான் பண்ணேன். எஸ், நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண அந்த 20 லட்ச ரூபா பிசினஸ் லாஸ் ஆனவர், நான் இந்த கல்ச்சரை வாண்டடா தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ண புதுசுல உடனே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறது, நான் எம்எம்ஜில ஜாயின் பண்ணிட்டேன், பிசினஸ் கோச்சிங் நீங்களும் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த ஆர்வத்துல புதுசுல ஒரு ஃப்ரீ 1-to-1 கூட பேசியிருந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் நான் அப்ஜெக்ஷன் முடிக்கும் போது தான் எனக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து அடுத்தவங்களை மாத்தணும், திருத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. யாரு ஹெல்ப் கேட்கறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணணும்னு. இன்ன வரைக்கும் அவர்கிட்ட நான் அப்பப்போ வீடியோஸ் மட்டும் ஒன்னு சென்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் அப்ஜெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பண்றதே இல்லை. இப்போ அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல தாண்டிடுச்சு. அவர் வந்து என்ன போயிட்டு இருக்கு, என்ன முதல்ல அவரு கூப்பிட்டாலே நம்ம போயிட்டு உட்காந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அவரு ஒரு 2 நாள் முன்னாடி மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாரு. எனக்கு இங்க பிஸி, நான் வர முடியல, ஏதோ இருந்தாலும் போன்லயே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியாச்சு. அவருக்கு வந்து ஒரு ஷாக்கு, என்ன முதல்ல கூப்பிட்டா வருவாங்க, பேசுவோம் மணிக்கணக்கில், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வந்து அவர் கேட்கணும்னு நினைக்கிறாரு. அந்த லெவல்ல நான் கொண்டு வந்திருக்கேன் அவரை. இதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போது அவரு கேட்டுட்டு தலை ஆட்டிட்டு அப்புறம் அந்த பிளேமிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது சரியில்லை, அவன் மாஸ்டர் சரியில்லை, அந்த பரோட்டா மாஸ்டர், அந்த இது வடை மாஸ்டர், இதெல்லாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. நான் கேட்டுட்டே இருப்பேன். நானும் அப்போ சேர்ந்து அப்போ ஆட்கள்லாம் சரியில்லாம இருக்காங்க, அதனாலதான் பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு புரியுது, சரி வந்து நம்ம மத்தவங்கள பிளேம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அந்த விஷயங்கள் வந்து இப்போ நான் அவரை மீட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. அவருக்கு வந்து அது புதுசா இருந்துச்சு, என்ன இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் கேட்டதா நான் பதிலே சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இந்த கல்ச்சர்ல இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரிய வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட தேவை வந்து அவங்களே புரிஞ்சுக்கணும். நம்ம வாண்டடா போய் சொன்னோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்ற இந்த கல்ச்சர் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
இதுல வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம்ல நான் ஒர்க் பண்ணும்போது அங்க அவர் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி அதை நடத்திட்டு இருந்தாரு. அப்போ வந்து அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அதனுடைய அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் வந்து இது பண்றாங்க, படிக்க வச்சு எல்லாம் துணி கொடுத்து எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. இப்ப நான் சொன்னேன், என்ன சார் இப்படி இருக்காங்க பசங்கன்னப்ப, இவருங்கம்மா நம்ம வந்த வேலை என்னவோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும், அவங்கள திருத்துறதுலாம் நம்ம வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எப்பயுமே எனக்கு கேட்டுட்டே இருப்பேன் நான். அது எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இப்ப கூட எனக்கு அதுல ஞாபகம் இருக்கு நல்லா. இது ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். பட் ஸ்டில் ஐ மெமரி. சார் பாத்தீங்கன்னா எம்எம்ஜில அந்த வீடியோஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்ளைன்ட்ட போய் ரொம்ப பேசினேன். அந்த மாதிரி இப்படி ஒரு இடம் இருக்கு பிரதர். அப்ப எம்எம்ஜில கூட ஜாயின் பண்ணல, ஸ்டார்டிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்பயே அவங்களுக்கு நிறைய பேசினேன். அப்ப நிறைய மீட்டிங் ட்ரைனிங்லாம் கம்பெனி சைடு இருந்து ஸ்கிப் பண்ண, டீம் சைடு இருந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த வீடியோஸ் நிறைய நைட் நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அவர்கிட்ட பேச பேச வந்து இந்த வீடியோஸ் இங்க விட அங்க என்ன நம்ம ட்ரைனிங் ரெகுலரா கொடுக்குற ட்ரைனிங் விட அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க சும்மா அதே பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க என்ன அவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்களா நம்ம டீமோட அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 மாசமா அவங்களோட கான்டாக்டே இல்லை. நம்ம சாரோட வீடியோ மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன். நிறைய நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய அடிச்சு வைக்க அவங்களே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எப்படி எம்எம்ஜில ஜாயின் பண்றது, எப்படி அங்க படிக்கிறது சொல்லிட்டு டெய்லியும் காலையில மதியானம் சாயந்தரம் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு 20 நிமிஷமாவது பேசிடுவாங்க. மெயினா எம்எம்ஜியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபுல் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி இருக்கு, நான் எப்படி ஜாயின் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுருக்காங்க. ஸோ சீக்கிரமாவே கனெக்ட் ஆயிடுவாங்க அவங்களும். சூப்பர், கிரேட். அமுதவள்ளி, நீங்க ஷேர் பண்ணலாம். நானும் எம்எம்ஜி வந்து சரி நம்ம டீம் வந்தா டீமும் கத்துக்கும், அதே மாதிரி நம்ம சார்லாம் வந்தாங்கன்னா நம்ம டீமே மாறிடும், அவங்க வந்து இந்த இதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய சொல்லி சொல்லி கடைசியில் அவங்க அது காதுல வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. என்னடா இது இவ்வளவு இதுவும் சொல்றோம் அப்படி கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து சார் வந்து அண்ணா நகர் வந்தாங்க சென்னை, அவங்களை கூட்டிட்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டும் அவங்க வந்து அதை கனெக்ட் ஆகல. 30 days 30 க்ளோசிங் புக் வாங்கினாங்க, அதுல கொஞ்சம் அட்டன் பண்ணாங்க, அப்பவும் அவங்க அதுல கனெக்ட் ஆகல. அப்போ சார் சொன்னது எனக்கு தெரிஞ்சுது, அவங்களாம் முடிவெடுத்து டிசைன் பண்ணி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எந்த இதுவா இருந்தாலுமே பிடிக்கும், எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிடாதுன்னு. அப்புறம் எங்க சார் வந்து இங்க என்ன பண்ணாரு, ஒரு நாள் நீ சார் கிட்ட கத்துக்கிட்டல, நீ என்ன கத்துக்கிட்ட சொல்லி கொடுன்னு ஒரு நாள் சொன்னாங்க. அப்ப நான் ஒரு நாள் அவங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு இதுல வரத்துக்கு வந்து அது ஈகோவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வரத்துக்கு இதுல மனசு இல்லை. நான் என்ன சார் கிட்ட என்ன சொன்னா, சார் எங்க சார் மட்டும் வந்தாருன்னா எங்க சிஸ்டம் மாறும், எங்க டீம் மாறும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வர இதுல இல்லை. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களா கேட்காம நம்மளா கொடுத்தது தப்பு அப்படின்றது. நான் அதை தேங்க்யூ சார். இதுல வந்து ரொம்ப இந்த விஷயத்த ரொம்ப கவனம் பார்த்துங்க. ஏன்னா நம்ம யாருமே கேட்காம நம்ம கொடுக்க கூடாது. நான் 2 பாயிண்ட் சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஜிம்ல போயிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு போய் என்னதான் பண்ணுறீங்க நீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ பண்றேன் அப்படின்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. உடனே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நாங்க எங்க ஜிம் அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை கூட்டு ஒரு சொல்லாரு. அவரு மூஞ்சி கண்ணு போற போக்கு சரி கிடையாது, அதாவது அவருக்கு அவர் இன்ட்ரெஸ்டா இல்லை. உடனே டக்குன்னு நான் வந்து டாபிக் மாதிரி நான் வந்து போயிட்டேன். அவர் பண்ணோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 வருஷம் 3 வருஷம் ஆகி பண்ணவே இல்லை அவங்க. அப்புறம் திடீர்னு ஜிம்மு போகும்போது பார்த்தா ஒரு 4-5 பேர் கூட இருப்பாங்க. திடீர்னு வருவாங்க, யார் வந்து கூட்டலாம் அப்படிப்பாங்க. இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து. எப்படி வந்தாங்க, இந்த வீடியோ பார்த்து இவ்வளவு தூரம் வந்தாங்களா, அது வந்து என் கூட தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தலை சுத்தி போச்சு. அப்புறம் சொல்லாங்க, பண்ண முடியுமா, எனக்கு பண்ண முடியுமா அப்படி கேட்டாங்க. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க கேட்கும் போது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விடக்கூடாது. 1. 2வது, இப்போ நம்ம டீம்ல ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க ரூம் வெக்கேட் பண்ற டைம் வந்துச்சு. அப்போ டீம்ல ஒரே டென்ஷன், சார் அவங்க ரூம் காலியாகி போச்சு, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். வெயிட் அவங்க சொல்லுவாங்க ரூம் காலி பண்ணணும் அப்படின்னு, அவங்க சொல்லட்டும், ரூம் சேஞ்ச் பண்ண அவங்க சொல்லட்டும், நீங்க எதுவும் சொல்லாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, பொறுங்க. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு, அவங்க ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. அப்புறம் தெரிய வந்துச்சு. நான் கரெக்டா சொன்னா, யாராவது திரும்ப உங்கள்கிட்ட இருந்து கேட்காம எதுவும் செய்யாதீங்க. நீங்களா வழியை போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க, நீங்களா வழி போய் மாத்தாதீங்க, நீங்களா வழி போய் இது கொடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள என்னென்ன பிளான் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாது. அது நீங்க பொறுத்திருந்து பார்க்கும்போது தான் தெரியும். யாருக்காவது தேடுனா பசிச்சா வந்தா மட்டும்தான். எம்எம்ஜில அப்படி வந்தாலும் இவ்வளவு கஷ்டத்துலயும் உங்களுக்கு நீங்க வரணும் கட்டாயமா, நகையை அடை வச்சுலாம் எம்எம்ஜில பீஸ் கட்டணும் கட்டாயமா, அப்பவும் தள்ளியோட தான் பார்ப்போம். அப்படி யாரும் வழியே வந்தா கூட நீங்க அந்த வார்த்தை கேட்கணும், உண்மையில படிக்கணுமா யோசிங்க அப்படின்னு. இது பேசிக்கான விஷயம். எப்பவுமே வந்து நீங்க வழியை போய் யாருக்கு எது கொடுக்காதீங்க, வழியை போய் பேசாதீங்க. அது யாரா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும், டீமா இருக்கட்டும், கஷ்டப்படுவாங்க, நொந்து நுஸ்கடா போவாங்க, தப்பான பதில போய் அழிய போவாங்க, பாத்துக்கிட்டே இருக்க. ரைட். அப்புறம் என்னைக்காவது பட்டுட்டு திரும்ப வருவாங்க, அன்னைக்கு வரட்டும், அந்த அமைதியா இருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பட்டுட்டு வரும்போது இருக்க விசுவாசம் இருக்கலாம், அது நல்லா இருக்கும்போது சொன்னா வராது. அது நமக்கு வேற வழி இல்லை. அந்த டிசைன் அப்படிதான் இருக்கு. அது கஷ்டப்பட்டு நொந்து போய் தான் நம்மகிட்ட வருவாங்க. அப்போ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல போய் நான் உன்ட்ட சொன்னேன் கேட்டியா முதல்ல சொல்லாதீங்க. எப்பவும் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ஸ்டார்டிங்ல இதான் வழியே போய் அக்கா தானே, மாமா தானே, அண்ணன் தானேன்னு பேசினதுனாலதான் இப்ப வரைக்குமே அந்த ஃபேமிலியில பிரச்சனை பெருசா இருக்கிறது. நான் எம்எம்ஜிக்குள்ள வந்த பிறகு அதை நான் உணர்ந்தேன். இப்போ அப்படியே அமைதியா எந்த கிடையாது. இந்த பாயிண்ட்ல வேற யாரும் ஷேர் பண்றோமா, இல்ல நெக்ஸ்ட் கல்ச்சர் போலாம்?
எஸ் சுப்ராஜ் நீங்க ஷேர் பண்ணலாம். சார் எனக்கு மாஸ்டர் அப்புறமே எனக்கு வருது. லாஸ்ட் டைம் வந்து 2019 மாஸ்டர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது நல்ல வேல்யூபிள் பாயிண்ட் சொன்னார், நோட் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கேப்ல அதை பற்றி யோசிக்காம விட்டாச்சு. ஆனால் அதோட விளைவு தான் இப்போ இவ்வளவு எம்எம்ஜிக்குள்ள ஃபுல்லாக கனெக்ட் ஆயிருக்கு. சாரை பார்த்தோன்னா உடனே எம்எம்ஜிக்குள்ள ஜாயின் பண்ணணும், அந்த எம்எம்ஜிக்குள்ள என்ன இருக்கிறத முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத தோணுச்சு. நான் முன்னாடி மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டாவது தடவை அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எம்எம்ஜிக்குள்ள கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வீட்டில் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களே இப்போ எம்எம்ஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அவங்கள கேட்குறாங்க. ஓகே சார், இந்த விஷயம் பார்க்குறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம பண்ற முதல் தப்பு இதுதான். நம்ம பிசினஸ் பார்த்துட்டோம், நம்ம பிசினஸ் நல்லா இருக்கு, நல்ல இன்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் நம்மள போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. மக்கள் எடுக்கிற ஓட்டம் அங்கதான் ஃபர்ஸ்ட். நம்மளை பார்த்து வெறுக்கிறது, நம்மளை காமெடி பீஸா பாக்குறது, நம்மள போரிங்கா பாக்குறது, ஃபர்ஸ்ட் நம்மளே போய் எல்லாத்தையும் வழிய சொல்லும் போதுதான் முதல்ல நடக்கும். கல்ச்சர் நம்பர் 64. பொதுவா எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்டக் ஆகி இருப்பாங்க. வாழ்க்கை, வீடு, கடன் பிரச்சனை, கல்யாணம், படிப்பு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருப்பாங்க. எம்எம்ஜிஎன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகி வாழ்க்கை ஃபுல்லா அதையே சுத்தி ஒரு வருஷங்கள் கழிக்க மாட்டாங்க. எஸ், இந்த கல்ச்சர் பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுல ஃபெயிலியர் ஆனாலும் அதுலயே சுத்திட்டு இருப்பாங்க. லைஃபே முடிஞ்சிருச்சு, நீ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் பார்த்ததான் இப்போ ரீசெண்டா அந்த பிசினஸ் பண்ண ஃப்ரெண்டு, அவங்க ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்து நம்ம இதுல வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கு வந்து ரீசன்ஸ், பிளேமிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவங்க அதுல இருந்து வெளியில வந்தாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாம இருந்தது. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி அவங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இந்த கல்ச்சர்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்த அனுபவங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வீட்டுல ஒரு விஷயத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுல ஸ்டக் ஆனோம்னா அங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு கடனா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம், இந்த மாதிரி ஹெல்த்தா இருக்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அப்படிதான், எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இந்த இது மட்டும் சரியாயிருச்சுன்னா நான் நேரம் பிசினஸ் பயங்கரமா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்திலேயே சுத்திட்டே இருந்தாங்க. திரும்பவும் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் அதான் வாண்டடா நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அவர் சொல்றதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயத்துல ஸ்டக்கா இருப்பாங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முடியாம அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. சொந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ நானே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் இப்படி சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட போன் வந்து சரியா இல்லை, அதுக்கப்புறம் இந்த டீம்ல வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் அச்சீவ் பண்ணிடுவேன், நல்ல இன்கம்குள்ள வந்துருவேன், இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன். சாரோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இது நம்ம கிடையாது, இந்த மாதிரி பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ இங்க இந்த பாயிண்ட்லயும் ஸோ இங்க நான் என்னையதான் ரியலைஸ் பண்றேன். நான் இவங்க அப்படி மாட்டிக்கிட்டாங்க, அவங்க அப்படி மாட்டிக்கிட்டாங்க, அது எனக்கு தோணல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து இப்படிதான் இருக்கேன், என்னையதான் மாத்திக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு வாலண்டியரா போய் நம்ம இதை பெஸ்ட் எம்எம்ஜியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வந்து படிச்சோம். அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே என்னோட பிரதர்ஸ்க்கு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லியும் போயிட்டேன். நேத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கேன், உனக்கும் அனுப்பி விடுறேன், நீனும் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா மார்னிங் நான் திங்க் பண்ணிட்டே இருந்தேன், அவங்க தேடாம கிடைச்சா எப்படி, நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சோம் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேடுதலே இல்லாம கொடுத்தா எப்படி. ஆனா பார்க்க போனா இங்க நிறைய பேர் பேசுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் அப்படின்னா எங்க பிரதர்ஸ் எல்லாம் நிறைய, அப்ப அவங்களுக்குள்ள அந்த தேடுதலை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் டைரக்டா கொண்டு உங்க கையில கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட். பட் அப்போ பேச முடியல. தேங்க்யூ. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் சௌந்தர்யா. ஒரே நிமிஷம், அந்த கேள்வி வந்தனால ஒண்ணு சொல்லலாம். அவங்களுக்கு தேடுதல் இல்ல, அவங்க எப்ப தேடி வர்றாங்கன்னு தெரியாது. அதுக்கு உடல நம்ம இதை எப்படி அவங்கள தேட வைக்கலாம். அவங்களே நம்மள கேட்க வைக்கிறது எப்படி பண்ணலாம்? அதுக்கான பதில் தாங்க சார் நான் தேடி சொல்றீங்க அப்படி. கண்டிப்பா அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மத்தவங்க சொல்லுங்க, இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? ரூபன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நமக்கு மாறும், நம்மளோட கேரக்டர் மாறும். அப்படிங்கும் போது அவங்க ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப கேட்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ரூபா, நீங்க சொல்றது எப்படிதான் நெட் பாயிண்ட் சொல்லலாம். நான் ஒரு நாள் வளர்ந்து காருக்கு வாங்கி அப்புறம் உங்களுக்கு தெரியும், அப்புறம் எல்லாரும் என்கிட்ட ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த இருக்கு, அது அவ்வளவு சீக்கிரம் நடக்க வேண்டியது இல்லை. நம்ம அந்த நேரம் பேசும்போதே நம்ம இதை கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம்? இல்ல சார், இப்ப நான் அது வந்து நம்ம சம்பாரிச்சு அது வந்து அடுத்த பேருங்க. நான் சொல்றது நம்மளோட பேச்சு, நம்மளோட இது நடவடிக்கைகள், நம்மளோட கேரக்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு கோவம் வரும் அப்படின்னாக்கா நமக்கு இப்ப அந்த இடத்துல கோவம் கம்மியா இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம உடனே நடக்கக்கூடியது.
அப்படிங்கிறனால நான் அதை என்னடா இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா என்ன பேசணும் உங்களுக்கு கோவப்படாம இருக்கிறான் அப்படின்னும் போது அப்புறம் அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம்ல. இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அக்ரி இது ஒரு வழிதான். ஆனா கொஞ்சம் நாள் எடுக்கலாம். நீங்க 2 தடவை கோவப்பட்டவங்கள பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும். நீங்க நிறைய பேர் வந்து அது ஒரு ஆளுக்கு பார்த்து அதுக்கப்புறம் மத்தவங்க சேர்ந்து என்னடா நிறைய வந்து இந்த லீடர் இப்படி கிடையாது. முதல்ல காமெடி பீஸ் மாதிரி இருப்பாங்களா, இன்னைக்கு வேற மாதிரி இருக்காங்க. பார்த்தா ஓ அப்படி இங்கே வந்து படிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வந்தது, அல்லது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் சேஞ்சஸ் பார்த்து வந்தது. இது நடந்திருக்கு, உண்மைதான். நீங்க சொல்ற இது ஒரு வழி. இதுதான் இன்னும் வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல வழிதான் ரூபன். எஸ், வேற யாரும் சொல்றா? சௌந்தர்யா இது இருக்கு, நம்ம இதை முடிச்சுட்டு வரோம். சொல்லுங்க. அந்த டைமே அவங்கள அந்த பசி உண்டாக்குறதும் நம்மள கேட்க வைக்கிறது என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்களா, யார் சொல்லலாம்? சொல்லுங்க சார். நான் என்ன 900 கேட்க ஆரம்பிச்சு 1 year ஆயிடுச்சுங்க சார். நான் 1 yearக்கு முன்னாடி எப்படி இருப்பேன்னா, நான் ஒரு விஷயம் பார்த்தாவோ கேட்டாவோ எனக்கு ஒண்ணு நடந்தாலோ என்னோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உட்கார்ந்த இடத்துலயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது நான் பார்த்தேன், அங்க போனேன் இங்க போனேன் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேங்க சார். அப்படி இருக்கும்போது நான் சொன்னா யாருமே என்னோட காமெடி பீஸா தான் பாத்துருக்காங்கிறது எனக்கு எம்எம்ஜிக்கு வரதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இவங்களுக்கு சும்மா போந்துட்டு இருக்கா அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்படி சொல்லி நினைச்சிருவாங்க. இப்ப எல்லாம் நான் 1 year நான் எதுவுமே தேவையில்லாம அவங்களுக்கு தேவையில்லாத எதுவுமே நான் சொல்றது இல்லை. நான் பேசுறதே ரொம்ப பேசுறேங்க சார். கத்துவேன், சின்னதா இருந்தாலும் கடுப்பாயி திட்டிட்டே இருப்பேன். 2 நாள் வரைக்கும் திட்டுவேன். ஆனா இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். கேட்டா 2 வார்த்தையில பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி மாறினால எல்லாரும் எப்படி உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு, என்ன பண்ற, எங்க போற, என்ன படிக்கிறியா, எப்ப பாரு செல்லே பாத்துட்டு இருக்க, என்ன இன்ஸ்டா பாக்குறது இல்ல, யூடியூப் எல்லாம் நீ பாக்குறது இல்ல, ஆனா இப்ப என்னமோ நீ வேற என்னமோ பண்ற, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட் 2 weeks முன்னாடி கேட்டாங்க சார். அப்ப நான் ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு வந்துச்சுங்க சார். எனக்கு வழி பேசினா காமெடி பேசுமா தெரியும். நல்ல விஷயமா. எனக்கு நேரத்து நம்ம டிவில ஒருத்தவங்க கூட பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்பா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, ஏன் நீ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ஏதாவது எம்எம்ஜில சேர்ந்து ஏதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு தூக்கி வரி போட்டு அதை கேட்டுட்டு, அதாவது ரீல்ஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அதை எதாவது பார்க்கும்போது ஏன் உருப்படியா பண்ண மாட்டீங்க அப்படின்னு 2-4 வயசு குழந்தை வந்து சொல்ற அளவு அந்த சேஞ்சஸ் இருக்கும்போது உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. ரைட்மா, கிரேட். கேள்வி எப்படி கேட்கலாம்? யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? 2 பேரும் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா, ரொம்ப சிம்பிள். அந்த இடத்துல பசியை உண்டு பண்ணணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க எம்எம்ஜி அப்படி இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகே ரைட். 8 மாசம் சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கா? இல்ல. அது ஏன் இருக்கணும்? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சேவிங் பண்ணணும். நானும் சின்ன பிள்ளை இருந்து கேள்விப்படுறேன் சேவிங் பண்ணணும். ஆனா சேவிங் ஏன் பண்ணணும்னு தெரியாது, எவ்வளவு பண்ணணும்னு தெரியாது, சேவிங் நம்மளை எப்படி காப்பாற்றணும் தெரியாது. அதனால பண்ணவே இல்லை. அப்புறம் தெரிய வந்ததுன்னா 8 மாசம் சம்பளம் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும்போது 1 மாசம் 2 மாசம் வேலை போச்சு, பிசினஸ் இல்ல, கஷ்டப்படும் அப்படின்னாலும் நமக்கு டென்ஷன் இல்லாம அந்த அதை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஓ அதுக்கு தான் சேவிங் பண்ணுமா, ஓகே. அப்புறம் நம்ம டீம்ல எல்லாம் பிடிச்சி வச்சு எத்தனை மாசம் இருக்கு, எத்தனை மாசம் சேவிங் இருக்கு, 2 மாசம் இருக்கு, அடுத்து 3 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு, 1 வருஷம், ஓகே வெரி குட். அப்போ என்ன படிச்சு கொடுக்காங்கன்னா இந்த மாதிரி சேவிங் இருக்கா, 8 மாசம் இருக்கா, இல்ல, அதை நாங்க படிச்சுட்டு மாட்டேன். அடுத்து மாசம் நமக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாது, நாளைக்கு வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கணும் சரி, நெட் மார்க்கெட்ல நம்ம பண்ணாலும் சரி, டீம் முடிஞ்சு பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ரெகுலரா நமக்கு இன்கம் வர மாதிரி செட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல. அதான் படிக்கணும். இந்த 2 நீ படிச்சுட்டு இருக்கேன்னா நீ வர வேண்டிய தேவை கிடையாது, நல்லது அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். கேள்விகளை மட்டும் கேளுங்க. நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணுமா, நீ ஹெல்த் நல்ல தின்னு ஊதி போயிருக்க, கொஞ்சம் குறைப்பா. நம்ம எம்எம்ஜில சொல்றது என்ன, அட்வைஸ் பண்ணக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸ் வந்து பண்ணவே கூடாது, சேல்ஸ் பண்ணவே கூடாது. நீங்க நம்ம எல்லாரும் சுத்தி பண்றது இதுதான். அந்த 2 கண்டு மக்கள் ஓடுறது காரணம். அப்புறம் நொந்து போய் அடிபட்டு அப்புறம் தான் வருவாங்க. உடம்பு குறை, ஏன் இப்படி இருக்க, குளித்து போயிருக்க, கேட்க மாட்டாங்க. இங்க அடி வாங்கினது போற வராங்க. அல்லது இப்படி போய் இந்த விஷயம் நடக்கும், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் வச்சிருக்கீங்களா? இது ஒரு நாள் போய் ஹார்ட் அட்டாக்ல முடியும். ஒரு 4-5 லட்சம் வச்சிருக்கீங்களா? திடீர்னு உள்ளதுக்கு போட்டாச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணது வச்சிருக்கீங்களா? ஒரு 3 லட்சம் இல்ல. சரி, இல்ல கேட்டேன், அதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கீங்களான்னு, வேற ஒண்ணும் இல்லை. அப்பவும் ஜாயின் பண்ணுங்க, ப்ராடக்ட் எடுங்க சொல்லக்கூடாது. திடீர்னு இந்த மாதிரி நீங்க இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்களா, உங்க ஹெல்த்தை பார்க்காம சூப்பரா போயிட்டு இருக்கீங்க, கேட்ட பழக்கம்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க, திடீர்னு தூக்கி போட்டா இருக்கலாம் 4-5 லட்சம் இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆர்டர்னு சொல்லி போனாலே ஒரு 4 லட்சம் தேவைப்படும். வச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல வைக்கல. நகை வச்சிருக்கீங்களா? அடை விட வச்சிருக்கீங்களா? நகலா இருக்க அடை வைக்கிறது இல்ல, அது இல்ல. இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல. சரி பாத்துக்காங்க, வேற ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். இந்த கேள்வி இருக்குல்ல, உங்களோட கேள்விதான் அந்த இடத்துல அவங்கள பசியை உண்டு பண்ணும். இந்த மாதிரி வாழ்ந்து இப்படி இருக்குது ஓகே, இந்த மாதிரி இருக்கு ஓகே, அவ்வளவுதான். கேள்வியை மட்டும் கேளுங்க, அந்த இடத்துல பசி உண்டாகும். இப்ப நீங்க யார எங்கெங்கெல்லாம் பாத்தீங்களோ அவங்ககிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நம்ம பார்த்தோன்னா எம்எம்ஜே பார்த்த உடனே எம்எம்ஜெல் நிலா, வானம், பூமி, கவிதை, வெயிட் என்னாச்சு, என்னத்தை பார்த்தாங்க போயிட்டு, இல்லைன்னா அப்படி பார்த்து வெயிட் அப்படி இல்லை. அவங்களுக்கு என்ன கேள்வி எதை கேட்டா அவங்க நமக்கு சரியான பதில் வருவாங்க.
அப்படி நம்ம கேக்குனா என்ன கேள்வி? சார் நான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிட்ட பாயிண்ட் தான் சார் சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் தான் சார். நம்மளா போய் தேடி நான் சொன்னேன் சார், அதுக்குதான் வேல்யூ இல்ல. அதை வந்து நான் கத்துக்கிட்டேன். இனிமே சொல்லக்கூடாது, நம்மளா போய் தேடி எதையும் சொல்லக்கூடாது, அவங்களா தேடி வர அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன, அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் நானே தான் நினைச்சுக்கிட்டேன், எனக்கு இது உடல நம்மள பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்காம, அதாவது வீட்டுல ஒத்துக்கல, நமக்கு நேரம் இல்ல, அந்த மாதிரி நம்மளே நம்ம பிளேம் பண்ணாம அடுத்தவங்களை பிளேம் பண்ண கூடாது அப்படிங்கறத நான் வந்து கத்துக்கிட்டேன். எது செய்யலாம் ஏன் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார். எம்எம்ஜி ட்ரைனிங்ல ஒரு வாட்டியும் ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார். கண்டிப்பா அந்த தப்பையும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுதான் ஸ்டாண்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். சில இடத்துல நம்ம ஹஸ்பண்ட் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களா? கேரண்டி கொடுத்துருக்காங்களா? உங்க ஹஸ்பண்ட் கூட 80 வருஷம் இருப்பாரு, உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரு, கேரண்டி கொடுத்துருக்காங்களா? வேலை கொடுத்துருக்காரு, உங்க வீட்டுல கொடுத்துருக்காங்களா? இது கேரண்டி இல்லடா. அப்படிதான் ஆச்சுன்னா உங்க குழந்தைங்க பாத்துக்கிற மாதிரி உங்க இருக்கா? அவ்வளவுதான். இந்த கேள்வி போதும். சூப்பர் கேள்வி. எல்லாரும் கேள்விக்கு படிங்கன்னா இன்னைக்கு செஷன் இன்னைக்கு எடுத்தது வந்து யாருக்கெல்லாம் பசி இல்லையோ அந்த பசி உண்டு பண்ணதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு விதமா யோசிங்க. அவங்களா தன்னால வருவாங்க.